அப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் யானையை பார்க்குறேன், அங்கே தான் பழக ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு அப்பா சொன்னது ஒன்று ரொம்ப நல்ல ஞாபகம் வந்துச்சு. அப்பா கள்ளழகரில் யானை கூட இருக்கும்போது அவர் தான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விடுவார், அப்பா அது கூட ஃபுட்பால் விளையாடுவாருன்னு சொன்னார். சரி நம்மளும் பண்ணி பார்ப்போன்ட்டு அதுக்கு ஸ்வீட்டு பழம் டெய்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பித்தேன். அப்போ சொல்லுவார் என்கிட்ட, இந்த மாதிரி யானை வந்து ரொம்ப பாசமானது, நீ அதை விட்டு உன்கிட்ட ஒன்ஸ் அட்டாச்ட் ஆயிடுச்சுன்னா அதை நீ விட்டு பிரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படும் அது அப்படின்னாரு. நான் அது அப்போ எனக்கு தெரியாது. இங்கே நான் ஒரு யானையோட நடிக்கும் போது தான் அது எனக்கு தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு போகும்போது யானை 2 நாள் சிக்காச்சு. நாங்கள் திருப்பி அடுத்த ஷெட்யூல் வரும்போது அதுக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அது என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து என்கிட்ட நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிது. ஸோ அந்த பாண்ட் எனக்கும் அந்த யானைக்கும் ரொம்ப நல்லா க்ரியேட் ஆச்சு. முருகதாஸ் சார் சொன்னார், எங்கேயோ படித்தேன், அப்பா இந்த மாதிரி முடிஞ்சால் யானையை வாங்கிட்டு வரலான்னு சொன்னாருன்ட்டு. அதே தான் நானும் என் டைரக்டர்கிட்ட கேட்டேன், தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், நான் மணியனை கையோடு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு.